ஹாய் கேஸ், நான் மிஸ்டர் பிசி நட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ லேப்டாப் எப்படி வாங்குறோம் தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இன்டர்நெட்டில் நிறைய வீடியோவெலாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது 50,000 70,000 1 lakhsக்குன்னு நிறைய பட்ஜெட்டுக்கு லேப்டாப்ஸ் ரிவ்யூஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் உங்களுக்கு தேவையான லேப்டாப்பை எப்படி வாங்குறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ப்ராசஸரில் 2 கம்பெனிஸ் இருக்குது. ஒன்று இன்டெல், இன்னொன்று AMD. நீங்கள் இன்டெல் லைனப்ஸ்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அதாவது i3, i5, i7, i9ங்கிற லைனப்ஸில் இருக்கும். AMDயில் Ryzen 3, Ryzen 5, Ryzen 7, Ryzen 9ங்கிற லைனப்ஸில் இருக்கும். இப்போ நீங்கள் லேப்டாப்ஸ் வாங்கணும்னா மேஜராக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா சஃபிக்ஸ்னால் என்னங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஒரு 2 ப்ராசஸரை நான் சைட் பை சைடு வச்சுருக்கேன். ஒன்று இன்டெல் i5 12th generation 600H series ப்ராசஸர், இன்னொன்று இன்டெல் i7 12th generation 55U series ப்ராசஸர். மேஜராக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா i7 தான் பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா இந்த இடத்துல i5 தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். காரணம் என்னென்னா ப்ராசஸர் ஆல் அபவுட் சஃபிக்ஸ். இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். நான் தானே அந்த பொண்ணை காப்பாற்றணும். அதான சீன் சீக்வன்ஸ். ஏய் சரவணா, சஃபிக்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ராசஸருமே ரன் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா U சீரிஸ் ப்ராசஸருங்கிறது அல்ட்ரா லோ பவர் ப்ராசஸர். அதாவது அது பவர் ரொம்பவே கம்மியாக கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இந்த ப்ராசஸர் எல்லாமே மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் யூடியூப்ஸ் பார்க்க போகிறீங்க, இல்லைனா ஆஃபீஸ் ஒர்க்குக்கு எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட் இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு U சீரிஸ் போதுமானது. பேட்ரி பேக்கப் பயங்கரமாக இருக்கும். அதுவே H சீரிஸுங்கிறது உங்களுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர், இல்லைனா ஹை கன்சியூம்ஷன் ப்ராசஸர் கூட சொல்லலாம். பவர் அதிகமாக கன்சியூம் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி கன்சியூம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த H சீரிஸ் ப்ராசஸரில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா பேட்ரி பேக்கப் உண்மையுமே கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சார்ஜ் போடுறீங்கன்னா மேக்ஸிமம் 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதுவே U சீரிஸ்னால் மேக்ஸிமம் நீங்கள் 8 hours கூட யூஸ் பண்ணலாம். H சீரிஸில் இது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் அதில் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். லேப்டாப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா H சீரிஸ் முக்கால்வாசி கிராஃபிக்ஸ் கார்டோட உள்ள லேப்டாப்ஸாக தான் இருக்கும். ஏன்னா H சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு எதுக்காண்டி டெவலப் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு ஹை இன்டென்ஷன் போட்டு பண்ணுற எல்லா ஒர்க்ஸுமே H சீரிஸில் மட்டும்தான் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோஷாப், கேமிங். Here we go again. அதுவே இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ப்ராசஸர் இருக்குது. அதான் P சீரிஸ் ப்ராசஸர். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா U சீரிஸ் எல்லாமே லோ பவர் கன்சியூம் பண்ணும், பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் P சீரிஸுங்கிறது லோ பவர் கன்சியூம் பண்ணும், பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசஸர் P சீரிஸ். டாப்பில் உள்ளது வந்து HX, இன்னொன்று HK. ரெண்டுமே ஒன்று தான். அது எல்லாமே அன்லாக்டு ப்ராசஸர். அன்லாக்டு ப்ராசஸருங்கிறது ஓவர் கிளாக்கபிள் ப்ராசஸர். ஓவர் கிளாக்கபிள்னால் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ராசஸரை பற்றி, அதாவது இன்டெல்லில் எப்படி சூஸ் பண்ணணுங்கிறது. அப்படியே AMD சைடு வந்தோம்னா இதே தான். அப்படியே U சீரிஸ் H சீரிஸுக்கு பதிலாக HSன்னு சொல்லுவாங்க. HX அப்படியே தான் HX. இதை பேசிக்கான அவுட்லைன் ப்ராசஸரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிராஃபிக்ஸ் கார்டு. கிராஃபிக்ஸ் கார்டில் பொதுவாக 2 கம்பெனி இருக்குது. ஒன்று NVIDIA, இன்னொன்று AMD Radeon. நம்ம AMD Radeon பற்றி பார்க்க வேணாம். ஏன்னா லேப்டாப்ஸில் மேக்ஸிமம் NVIDIA தான் GPU செய்கிறாங்க. NVIDIAவில் வந்து உங்களுக்கு GTX இருக்குது, RTX இருக்குது. TGPங்கிற ஒரு கணக்கு இருக்குது. TGPனா அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட வாட்ச். இப்போ ஒரு லேப்டாப்ஸில் RTX 4060 இருக்குது, இன்னொரு லேப்டாப்லேயும் RTX 4060 இருக்குன்னா ஒரு லேப்டாப்பில் அதோட TGP மேக்ஸிமம் 140 வாட்ஸ் இருந்துச்சுன்னா, இன்னொரு லேப்டாப்பில் 70 வாட்ஸ் இருக்குன்னா அதில் 140 வாட்ஸ் உள்ள கிராஃபிக்ஸ் கார்டை தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இதை எந்த பிராண்டுமே தெளிவாக அவங்களோட அஃபிஷியல் பேஜில் மட்டும்தான் போட்டிருக்காங்களே தவிர அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ போடுறதில்ல. அதனால் நீங்கள் எந்த லேப்டாப்ஸ் வாங்கினாலுமே அஃபிஷியல் வெப்சைட்டில் அனலைஸ் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை பார்த்து வாங்கிடாதீங்க. எதாக இருந்தாலும் டீப்பாக அனலைஸ் பண்ணி வாங்குங்க.
அதுக்கப்புறம் இப்போ ரேமை பற்றி பார்ப்போம். இப்போ ரேமுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரேமுக்காண்டி. ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளில் நீங்கள் 20 புக்கு எடுக்க போகிறீங்கன்னா அந்த 20 புக்கு எடுக்கிறதுக்கு டேபிள் ஓகேவாக இருக்குன்னா உங்களுக்கு பரவாயில்ல, அது நல்ல டேபிள். அதுவே நீங்கள் 40 புக்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா அந்த டேபிளில் அடுக்க முடியாது. அப்பன்னும் போது நீங்கள் வேறு டேபிள் புதுசாக வாங்குற மாதிரி இருக்கும். புதுசாக வாங்குகிற டேபிள் நீங்கள் மேக்ஸிமம் அதுக்கு மேலே வைக்கிற மாதிரி தான் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 50 புக்கு எடுக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னா அங்கே 40 புக்கு எடுக்க போகிறீங்கன்னா அது ஓகேவான ஸ்பேஸ் அங்கே இன்னும் ஃப்ரீயாகவே இருக்கும். இந்த கான்செப்ட் தான் அப்படியே ரேமுக்கும் பொருந்தும். உங்கள் யூசேஜுக்கு மீறி அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் ரேம் வாங்குங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு லேப்டாப்ஸ் எப்படி வாங்கணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோட 3rd வீடியோ. பழைய வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். முன்னே இருந்ததுக்கு இப்போ இந்த வீடியோ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பாய்.